வணக்கம், என் பெயர் அட்லிண்டா ஆண்டனி. நான் வந்து ஒரு ஐடிசி ஸ்டூடெண்ட். 2019 எஸ்பிஎம்மில் வந்து 9A எடுத்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடி PT3யில் வந்து நான் ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் தான். மேத்ஸ் சயின்ஸ்லாம் D and E தான் எடுத்தேன். அப்பா பேர் வந்து ஆண்டனி தாஸ். அவர் வந்து கம்பெனியில் சீனியர் சூப்பர்வைசராக இருந்தார், ப்ளஸ் போலீஸ் சுக்கரேலாவாக இருந்தார். அம்மா பேர் வந்து ஆரோக்கியமேரி. அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. 2 வேலை செஞ்சுலாம் என் அண்ணன் 2 பேர்த்தையும் அப்புறம் என்னையும் படிக்க வச்சாங்க. அம்மாவும் சொந்த தேல் கடையில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்து நான் ஃபார்ம் 4 படிக்கிறப்ப அப்பா வந்து இறந்துட்டாங்க. எல்லா சுமையும் வந்து அம்மா மேலே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தப்போ ஐடிசி வந்து நான் டியூஷன் போகிறப்ப ஃபைனான்ஷியல் வைஸ் மந்த்லி ஃபீஸ்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால அம்மாவுக்கு வந்து என்னோடய படிப்பு சுமை கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நான் ஃபார்ம் 4 படிக்கிறப்பயே வந்து என் கூட அப்பா இருந்தாங்க. அந்த டைமில் வந்து அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு வந்து எனக்கு டியூஷனெல்லாம் விடுவாங்க. டியூஷனுக்கு போகிற வழியிலேயே வந்து நான் உனக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும், நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லி நீ வந்து கஷ்டப்பட்டு படிக்கணும்னு ஒவ்வொரு தடவை டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறப்பையும் வந்து சொல்லுவார். அப்போது அவர் இறந்துட்டோன்னையும் நான் அதை தான் வந்து ஒரு எனக்கு எப்போவுமே நான் ரிமைண்ட் பண்ணிப்பேன், அம்மா அப்பா வந்து இப்படி தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளும் இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு. அது வந்து எனக்கு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கப்புறமும் நான் ரொம்ப டிமோட்டிவேட்டாக ஆயிடாமல் என்னோடய கனவு வந்து ஒரு ஆசிரியராக ஆகணும்னு, அந்த ஆசிரியருக்கு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 6A எடுத்தால் தான் வந்து ஆசிரியர் கல்லூரிக்கு போக முடியும்னு சொல்லி நான் எப்படியாச்சும் 6Aக்கு மேலே எடுத்துடணும்னு சொல்லி ஒரு வெறியோடு படித்தனால தான் என்னால் 9A எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போது 9A எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டிடியூட் பொலிட்டிக்கல் குரூவில் வந்து எனக்கு இடம் கிடச்சிருக்கு 5 வருடம் படிக்கிறதுக்காக. அப்போது என் கனவை நோக்கி செல்கிறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் அப்பாவோட ஆசையையும் நான் வந்து நிறைவேற்ற போகிறேன்னு சொல்கிறதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐடிசியில் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்களோட சொந்த டைமை எங்களுக்காக அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு புரிகிற வரைக்கும் படித்து கொடுப்பாங்க. எங்களுக்கு புரிஞ்சால் தான் அடுத்த சாப்டருக்கே போவாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சுலபமாக இருந்துச்சு என்னோடய படிப்புக்கு. அதுக்கப்புறம் எல்லா கிளாஸ்லேயும் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட லத்தியான் கொடுக்கறத விட இன்னும் கூட லத்தியான் தான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு அந்த எஸ்பிஎம் சோலாலாம் நம்மளுக்கு ரொம்ப பழக்கமாக இருக்கணுன்றதுக்காக நிறையா லத்தியான்லாம் கொடுத்தாங்க. வேறு மாநிலங்களோட லத்தியான் அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வாரம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் வைப்பாங்க. நம்ம ஏன் படிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷன் எல்லா கிளாஸ்லேயும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் எனக்கு பெரிய தூண்டுகோலாக இருந்துச்சு. எப்போவுமே நம்மளோட ரிசல்ட்லாம் என்னன்னு கேட்டு அடுத்து நம்ம என்ன எஃபர்ட் போடணும், இன்னும் என்ன மாதிரி படிக்கணும், நம்ம டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இன்னும் நிறையா ஊக்கம் கொடுத்தாங்க. இந்த என்வாயர்மெண்ட்டே எனக்கு படிக்கிறதுக்காக ரொம்ப உதவியாக இருந்துச்சு. தேர்ச்சி நாள் அன்னைக்கு நானும் என் மகளும் தான் ஸ்கூலுக்கு போகணும். இப்போ ஸ்கூலுக்கு போனப்போ பிள்ளைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், உனக்கு என்ன கிடச்சி நீ இன்னும் ஆன்லைனில் செக் பண்ணலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் நேரடியாக ரிசல்ட்டை பார்க்க போகிறோம், நாங்கள் ஒன்றும் செக் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் முன்னுக்கு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஆசிரியர்கள்லாம் முன்னுக்கு இருந்து ஒருத்தராக பிள்ளைங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யார் என்ன ரிசல்ட் எடுத்திருக்காங்கன்னு. அப்போ 10Aலேருந்து ஆரம்பித்தாங்க. 10A எடுத்தது ஒரு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு 9A சொன்னாங்க. 9A சொன்னோன்னே எடலிண்டான்னு எத்தனைன்னு கூப்பிட்டோன்னு எங்களுக்கு அப்படியே கொள்ள அதிர்ச்சி, மகிழ்ச்சி, அப்படியே குதிச்சுட்டாங்க அவங்களே, அவங்களுக்கு 9A கிடச்சிருக்குன்னு. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாட அவங்க அப்பா இல்லைன்னு ரொம்ப எங்களுக்கு ஒரு கவலையாக இருந்துச்சு. இருந்த போதிலும் எங்களுக்கு அந்த தேர்வு முடிவு அவங்க எடுத்து கொடுத்தது ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கும் சரி, அந்த பள்ளிக்கும் சரி, அவங்க படித்த அந்த ஐடிசி டியூஷன் சென்டருக்கும் ரொம்ப நன்றி கடனாக நாங்கள் இருக்கிறோம்.
இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் என்னால் படித்து 9A எடுத்து சாதனை புரிய முடிஞ்சிச்சுன்னா உங்களாலேயும் முடியும். உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து ஒரு டிமோட்டிவேஷனாக இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நீங்களும் எஃபர்ட் போட்டு படித்தா கண்டிப்பாக முன்னேறலாம்.